ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலையிலேருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாம் தமிழர் கட்சி மதியம் 3 மணி நிலவரப்படி 17,600 ஓட்டுகளை தாண்டி தொடர்ந்து முன்னிலையில் வகிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் ஒரு பக்கம் சொல்லலாம், என்னங்க திமுக வெற்றி உறுதியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக 1,54,657 ஓட்டில் 50% மேலே ஓட்டை வாங்கிட்டாங்க, அதாவது திமுக வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 17,000 ஓட்டு, அதாவது சீமானவர்களால் பார்த்தீங்கன்னா சாதிக்க முடியுமா? இவர் என்ன பெரியார் எப்படி பேசுகிறாரு, இவரால் என்ன சாதிக்க முடியும், இவர் தனித்து நின்று இவர் என்ன பெரியவரா அப்படி இப்படின்னு கேட்டவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு, அதாவது நேரடியாக திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற ஒரு பெயரை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. அதாவது இதில் கிட்டத்தட்ட 25,000 ஓட்டை தாண்டினா தான் டெபாசிட் பார்த்தீங்கன்னா இங்கே கட்டின அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். டெபாசிட்டை பார்த்தீங்கன்னா டெபாசிட் போதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அடுத்து. சீமான் சாதித்து விட்டார், சீமான் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம், அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா சீமான, அந்த பயம் இருக்கட்டும், எப்போவுமே இருக்கும் திமுகவுக்கு. அதாவது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தில் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2026 தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் எதிரொலிக்க போகுது. இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த மற்ற கட்சிகள் இன்றைக்கி போட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திமுக பார்த்திங்கன்னா ஒரு தோல்வியை இந்த இடத்துல கண்டிப்பாக தழுவிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க ஓட்டு அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்க ஓட்டு இவங்களுக்கு வந்துருச்சுங்கிறதெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழர் கட்சியை பாராட்டுங்க எல்லாருமே. நன்றி, வணக்கம், நன்றி.